இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று ஜூன் 25. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை சொற்றொடர் 6 மற்றும் 12-14 முடிய. தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். யூத சிந்தனையிலே நாய்களும் பன்றிகளும் விலக்கப்பட்ட விலங்குகளாக இருக்கிறது. கடவுளை தூய்மையானவர் என்று போற்றியது யூத சமுதாயம். இந்த யூத சமுதாயம் தங்கள் இனத்தார் மட்டும்தான் தூய்மையானவர்கள், பிற இனத்தவர்கள் தூய்மையற்றவர்கள். அவர்கள் நாய்க்கும் பன்றிக்கும் சமம் என்று கருதும் அளவிற்கு தவறான கண்ணோட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இதை மாற்றுகிறார். புறவினத்தார் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். புறவினத்தாரையும் கடவுள் தூய்மைப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், புறவினத்தார்தான் கடவுளை அதிகமாக நேசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்னும் அற்புதமான பொன்விதியை நேர்மறை கண்ணோட்டத்தில் தருகிறார். இதுவே யூத சிந்தனையிலே பிறர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் செய்ய வேண்டாம் என்று எதிர்மறையாக சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நேர்மறை எண்ணத்துடன் நாம் நம்மை அன்பு செய்வோம். நிறை குறைகளுடன் நம்மை நாமே ஏற்றுக்கொள்வோம். பிறரையும் அன்பு செய்து அவர்களின் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அவர்களும் கடவுளின் சாயல் என்பதை உணர்வோம். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. யூதர்கள் விவிலியத்தை 2 பிரிவுகளாக பிரிப்பர். முதல் 5 நூல்களும் திருச்சட்ட நூல்கள், மற்றைய நூல்கள் இறைவாக்கு நூல்கள். இயேசு இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று சொல்வதின் வழியாக பழைய ஏற்பாடு முழுவதும் இதே சிந்தனைதான் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. எனவே நாம் நேர்மறை எண்ணத்தோடு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்து இடுக்கமான வாயில் வழியில் நுழைய வேண்டும். துன்பங்கள், துயரங்கள், சாவின் சக்திகள், எதிர்ப்புகளை ஏற்று நாம் போராடி இறைவனுக்கு சாட்சிகளாய் வாழ்கின்ற பொழுது வாழ்வுக்கு செல்லும் இடுக்கமான வாயில் வழியாக விண்ணகத்திற்கு செல்வோம். எனவே துன்பமான துயரமான பாதையிலே இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு நாமும் செல்வோம், பிறரையும் அழைத்துச் செல்வோம் கருவிகளாவோம்.